everyone. வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இந்த வீடியோ வந்து Kashmiri Rose பத்தின ஒரு குவிக் ஷார்ட் ஓவர்வியூங்க. Kashmiri Rose வீடியோ போடுங்க அப்படின்னு ரிப்பீட்டட்லி கொஞ்சம் பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இவ்வளோ நாள் போட முடியல. இப்போ கூட கொஞ்சமாக தான் பூ இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த பிளான்ட் ஃபுல்லாக ப்ளூமாக இருக்கும்போது அது போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இப்போ இனி ப்ரூன் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஜூலையில் எல்லா ரோஸும் எனக்கு thrips அட்டாக், பவுடரி மில்டியூ, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபங்கஸ் அதெல்லாம் சரியாகி ரிக்கவர் ஆகி இப்போ தான் திரும்ப வளர்ந்து வந்த ஃபர்ஸ்ட் பூ இது தான், இந்த ப்ளூம்ஸ் தான். அதனால நிறைய பூ இல்லை. ஐ ஹோப் யூ வில் எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தேட். காஷ்மீரி ரோஸ் வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடிய ரோஸ். இப்போ பிக்னர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லா நர்சரிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம காஷ்மீரி ரோஸ்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ மற்ற இங்கிலீஷ் ரோசஸ் மாதிரி, இங்கிலீஷ் நேம்ஸ் மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஸோ இது பேர் சொன்னாலே அவங்களுக்கு தெரியும். கலர் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிங்கிஷ் ரெட், இட்ஸ் மோர் ஆஃப் டீப் ரெட். அதில் கொஞ்சம் ஒரு பிங்க் கலந்து வரும். ஒரு 3 to 4 inch சைஸுக்கு நல்ல பெரிய பூவாக இருக்கும். செடி நிறைய பூ இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இது விரியாத மொட்டு. இந்த பூ வந்து ஒரு 2 days மேக்ஸிமம் 2 to 3 daysக்குள்ளே தொழிஞ்சிரும். இது வேறு ஃபுல் சன்னில் இப்போ வச்சுருக்கேன். அண்ட் இதை பாருங்கள், இது ஒரு 2 days ஆன ஃப்ளவர். இது 3rd day நினைக்கிறேன். நல்லா உதிர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. இது பட்டட் ரோஸ்னாலையான்னு எனக்கு தெரியல. என்னோடய வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஷ்மீரி ரோஸ் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஓன் ரூட் பிளான்ட்ஸா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் எனிவேஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சி அப்படின்னு நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளோரிபண்டா shrub. அதனால் சிங்கிளாக கூட பூக்கலாம், பஞ்சாகவும் பூக்கலாம். அஸ் ஆஃப் நவ் எனக்கு மேக்ஸிமம் சேர்ந்து இருக்கிறதே 2 மொட்டு தான். மற்றபடி எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது. பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ் டு க்ரோ. த்ரூ அவுட் த இயர் பூத்துட்டே இருக்கும். ரிப்பீட் ப்ளூமர், ஹைப்ரிட் டீ மாதிரி இல்லை. அதனால தான் இது வந்து ஈஸி டு க்ரோ ரோசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த காஷ்மீரி ரோஸ் வந்து ஈஸி டு க்ரோ ரோஸ் அப்படின்னால ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை. எனக்கு மற்ற ரோஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனனால இதுவும் அஃபெக்ட் ஆச்சுது. மற்றபடி இதில் வந்து அந்த ப்ரௌன் ஸ்பாட் ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. வேறு எந்த பிரச்சனையும் வரல. சில டைம் ஸ்டெம் dieback அது கரெக்டாக ப்ரூன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி வந்திருக்கு. எல்லா ரோஸு மாதிரியும் இதுக்கும் ஃபுல் சன்லைட் வேணும். இதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஜூலையில் ஒரு 3 to 4 hours சன்லைட் கிடைக்கிற இடத்துல தான் இருந்துச்சு. அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அப்புறம் டிசீஸ் இருந்து. இப்போ ஃபுல் சன்லைட் வர இடத்துல மாற்றிருக்கேன், டெரஸ். அப்போ அந்த சேஞ்ச்னால் பேர்ன் ஆகுது பாருங்கள் புது ஷூட்ஸ். இப்போ ஓப்பனில் இருக்குது, ஃபுல் சன், டெம்பரேச்சர் கூட ரைஸ் ஆகிருக்கு டியூரிங் த டே, மழை இல்லை. ஸோ அந்த சடன் சேஞ்ச் வந்து அந்த நியூ ஷூட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய புது தளிர்லாம் வந்து ப்ரௌன் ஆகி பேர்ன் ஆகுது. ஸோ இட் இஸ் அ சேஞ்ச் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டெல்லாம் எனக்கு ஓகே தான். பட்டெல்லாம் பேர்ன் ஆகலை, எதுவும் விழலை, மஞ்சள் ஆகலை. பட்ஸ் ஆர் ஆல் நார்மல். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வேறு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கரிஞ்சு போகிறது புது தளிர் ஆர் நியூ பட் வந்து இதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும்போதே கரிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச்னால் வரக்கூடியது. அது அந்த டெம்பரேச்சர் கம்மி ஆகும்போது இட் வில் கம் பேக். நிறைய பேர் ரிப்பீட்டடாக அந்த கொஷின் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் யூ டோன்ட் ஹாவ் டு வரி ஆர் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகே, இந்த ரோஸ் என்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 3+ years இருக்கும். நிறைய லொக்கேஷன் மூவ் ஆகிருக்குது இது. அண்ட் ஷ்ரப் அப்படின்னால, ஷ்ரப் பிஹேவியர்னால விரிஞ்சு வளரும். ஹைட் 4 feetக்கு மேலே போகாது. ஸோ இந்த மாதிரி சுற்றி அப்போது நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும். ஸோ பட்டட் ரோஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக ஹெல்த்தியாக இருக்குது. பேஸ்லேருந்து வந்திருக்கிற ஸ்டெம்ஸ். இதை நான் வந்து செப்டம்பரில், அதாவது அடுத்த மாதம் ஹார்ட் ப்ரூன் பண்ண போகிறேன். ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், நம்ம சவுத் ரீஜனில் இருக்கிறவங்க வந்து ரோசஸ் செப்டம்பர், லேட் செப்டம்பரில் மிட் செப்டம்பருக்கு அப்புறமா
ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீப் ப்ரூன் பண்ணணும் அப்படின்னா. இதுக்குன்னு செப்பரேட்டாக கேர் எதுவும் இல்லை. இது ஈஸி டு க்ரோ ரோஸ் அப்படின்னு சொன்னேன்ல, டிசீஸ் ரெசிஸ்டன்ட். மற்ற ரோஸ்க்கு நம்ம என்ன பெஸ்டிசைட் கொடுக்குறோமோ அந்த வீக்லி ஒன்ஸ் ஃபங்கிசைட், வீக்லி ஒன்ஸ் வந்து மற்ற பெஸ்ட்குள்ளே நம்ம ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ இது ஸ்ப்ரே பண்ணுறோமோ அதுவும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா போதும். அப்புறமா 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி டாப் ரோஸ் இருக்குன்னா டாப் ரோஸ் போடுங்க, இல்லை கம்போஸ்ட் போடுங்க, இல்லை ட்ரை கவுடங் போடுங்க, போன் மீல் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதர்வைஸ் ரோசஸ் won't perform. அவ்வளோதான், வேறு சீக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ அதுதான் காஷ்மீரி ரோஸோட ஒரு குட்டி ஷார்ட் ஓவர்வியூ வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் இட். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி பாய் அ காஷ்மீரி ரோஸ் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் grow it, நிறைய பூ கிடைக்கும். அப்போ that's all in this video guys. மறுபடியும் we'll meet on another interesting video. அது வரைக்கும் happy gardening as usual. Take care of your plants and garden. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.